வணக்கங்க. வணக்கம். உங்கள் நேம்? பொன்னுவேல். இது எந்த ஏரியாங்க? இது கிழக்கு ராஜாபாளையம். கிழக்கு ராஜாபாளையம். இது நம்மளோட நெட்சப் ப்ராடக்ட் வந்து பருத்திக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க? பருத்திக்கு யூஸ் பண்ணுங்க. வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? பருத்திக்கு யூஸ் பண்ணால் அடுத்தது வந்து நெல்லுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே. இப்போ பருத்திக்கு யூஸ் பண்ண ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? பருத்திக்கு யூஸ் பண்ணப்போ ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் உரம் எதுவும் கொடுக்கல. ஓகே. இந்த ஸ்டெம்ரேஜ் பயோ 95 யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த நோய் தாக்காமல் இருக்க இன்டேக் யூஸ் பண்ண சொன்னீங்க. அது பயோ 95 யூஸ் பண்ணேன். நல்லா இருக்குது. மற்ற காட்டுக்கு பார்க்குறதுக்கு இது நல்லாவும் இருக்குது. மற்ற காட்டில் பார்த்திங்கன்னா செடி வந்து இந்த செடியில் பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்குது. இது வந்து செடி நல்லாவும் இருக்குது. நல்லா பிடிச்சதுனால சரி நெல்லுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே. இதுக்கு பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ என்ன இருக்கா? அந்தமாரிலாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. உங்களுக்கு திருப்தியாக இருக்குது? நல்லா திருப்தியாக இருக்குது. ஓகே. இதில் காய் எதனா உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? இல்லை, காய் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிக்காயிலேருந்து பார்த்திங்கன்னா மேக்காய் வந்து பார்த்திங்கன்னா மேக்காய் வரையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவு ஒரே சைஸாக தான் இருக்குது. ஒரே சைஸாக இருக்குது. இது செடியில் பார்த்திங்கன்னா அடியிலேருந்து மேலே வரையும் காய் ஏறிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் மேலேயும் சப்பெல்லாம் வச்சுருக்கு. ஓகே. திரும்ப வரும். இது கெமிக்கல் ஒரு காட்டில் வந்து காய் என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அடிக்காய் வந்து பெருசாக இருக்கும் கெமிக்கல் காடு. மேலே வர வர காய் கொஞ்சம் சின்னதாகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. நல்லா காயெல்லாம் ஒரே மாதிரி ஷைனிங் நல்லாயிருக்கு. ஷைனிங்காக இருக்குது. நல்லாவும் இருக்குது. நல்லாயிருக்கு. அதனால் நெல்லுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்குது. ஓகே. ஓகே. இது நல்லா இருக்கிற திருப்தியில் நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே. இதை கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகே. சந்தோஷம்.